மிக முக்கியமான தத்துவங்களை உள்ளடக்கிய திருத்தலமாக திருச்செந்தூர் திருத்தலம் திகழ்ந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி டச்சுக்காரர்கள் அந்த சிலையை தூக்கிச் சென்று அதை எடுத்து மேற்கொண்டு செல்ல முடியாமல் கடலில் இடுகிறார்கள் என்கின்ற கதையோடு நிறுத்தி இருந்தோம். ரத்னமாலா அவர்கள் அதை தொடரணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இப்படி டச்சுக்காரர்கள் எடுத்து சென்ற சிலையை கடலில் வீசிவிட்டு சென்று விட்டார்கள். இப்போ அடுத்த நாள் திருக்கோயிலை திறந்து பார்க்கிறார்கள். அங்கே சண்முகரை காணவில்லை. எப்படி இருந்திருக்கும் பக்தர்களுக்கும் அர்ச்சகர்களுக்கும் அதிகாரிகளுக்கும்? துடித்து போகிறார் வடமலையப்ப பிள்ளை. சண்முகர் இல்லாத ஒரு திருக்கோயிலா? யாராலாவது கற்பனை செய்ய முடியுமா? அழுகிறார், புரள்கிறார். எங்கே சென்றாய் என் முருகா முருகா என்று கதறுகிறாராம் வடமலையப்ப பிள்ளை. அன்னிலிருந்து அவர் சாப்பிடவே இல்லை. ஒரு நாள் தேடுறாங்க, 2 நாள் தேடுகிறார்கள், 3வது நாளும் தேடுகிறார்கள். அவர் தான் கடலுக்குள் இருக்கிறாரே. இவர்கள் எப்படி அறிவார்கள் அதை? ஆகவே துடித்து போகிறார்கள். குறிப்பாக வடமலையப்ப பிள்ளை துடித்து போகிறார். என் முருகன் எங்கே, என் முருகன் எங்கே, முருகா 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 என்று கதறுகிறார். அன்னிலிருந்து அவர் சாப்பிடவே இல்லை, சாப்பிடவே இல்லையாம். அப்போ பாக்குறாங்க அவங்களுடைய அம்மா, ஒரு 80 வயது மூதாட்டி பார்க்கிறார். நிச்சயமாக இப்ப குடமுழக்கினுடைய அந்த சிறப்பு காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கோடான கோடி தமிழ் மக்கள் காண கிடைக்காத காட்சி நமது சன் நியூஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறுவாபுரி கந்தனுக்கு, கந்தக்கோட்டத்து தெய்வத்துக்கு, வடபழனி வள்ளலுக்கு, மருதமலை ஆண்டவனுக்கு, சோலைமலை அழகனுக்கு, எட்டுக்குடி வேலனுக்கு, சிக்கல் சிங்காரநாதனுக்கு, வயலூர் முருகனுக்கு, திருப்போரூர் முருகனுக்கு, ஓதிமலை நாதனுக்கு, தோரணமலை நாதனுக்கு, விராலிமலை மூர்த்திக்கு, குமரக்கோட்டம் கந்தனுக்கு, மயிலம் முருகனுக்கு, வெண்கண் முருகனுக்கு, சென்னிமலை நாதனுக்கு, சுமரபன்னியனுக்கு, ரத்னகிரி பாலமுருகனுக்கு, கதிர்காம கந்தனுக்கு, நல்லூர் கந்தனுக்கு, செல்வச்சன்னதி ஆண்டவனுக்கு, மாவை கந்தனுக்கு, பத்துமலை ஆண்டவனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, முருகனுக்கு, குமரனுக்கு, வேலனுக்கு, இடும்பனுக்கு, கார்த்திகேயனுக்கு, கண்டபாணி தெய்வத்துக்கு, சுப்பிரமணியனுக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, தகப்பன் சுவாமிக்கு, குகனுக்கு, முத்துக்குமரனுக்கு, குமரகுருவுக்கு, பரமகுருவுக்கு, ஆறுமுகனுக்கு, சரவணனுக்கு, சிவசுப்பிரமணியனுக்கு, விசாகனுக்கு, பாலசுப்பிரமணியனுக்கு, குமார சுவாமிக்கு, பழனி பாலதண்டாயுதனுக்கு, குழந்தை வேலப்பனுக்கு, ஞான பண்டாரத்திற்கு, வேலாயுத சுவாமிக்கு, அரோகரா, அரோகரா, அரோகரா. இதோ மூலஸ்தான விமானத்திலே திருக்குட வெந்நீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. அரோகரா, அரோகரா, அரகரோகரா, அரோகரா, அரோகரா, அரகரோகரா, அரோகரா, அரோகரா, அரகரோகரா, அரோகரா, அரோகரா,
வேலனுக்கு அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா ஆறுமுக தெய்வத்துக்கு அரகரோகரா ஆறுமுக தெய்வத்துக்கு அரகரோகரா ஆதரிக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா நம்மை ஆதரிக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா அன்பு வடிவேலனுக்கு அரகரோகரா அன்பு வடிவேலனுக்கு அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா வாழ்வு தரும் தெய்வத்துக்கு அரகரோகரா வாழ்வு தரும் தெய்வத்துக்கு அரகரோகரா தாழ்வு நீக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா தாழ்வு நீக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா சக்தி வடிவேலனுக்கு அரகரோகரா சக்தி வடிவேலனுக்கு பிரியனுக்கு சண்முகனுக்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு சீரலைவாய் கந்தனுக்கு திருத்தூர் குமரனுக்கு நல்லக்கோட்டை முருகனுக்கு சிறுவாபுரி கந்தனுக்கு கந்தக்கோட்டத்து தெய்வத்துக்கு வடபழனி வள்ளலுக்கு மருதமலை ஆண்டவனுக்கு சோலைமலை அழகனுக்கு வெட்டுக்குடி வேலனுக்கு சிக்கல் சிங்காரநாதனுக்கு வயலூர் முருகனுக்கு திருப்போரூர் முருகனுக்கு ஓதிமலை நாதனுக்கு தோரணமலை நாதனுக்கு விராலிமலை மூர்த்திக்கு குமரக்கோட்டம் கந்தனுக்கு மயிலம் முருகனுக்கு வெண்கண் முருகனுக்கு சென்னிமலை நாதனுக்கு சுமரபன்னியனுக்கு ரத்னகிரி பாலமுருகனுக்கு கதிர்காம கந்தனுக்கு நல்லூர் கந்தனுக்கு செல்வச்சன்னதி ஆண்டவனுக்கு மாவை கந்தனுக்கு பத்துமலை ஆண்டவனுக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு வேலனுக்கு இடும்பனுக்கு கார்த்திகேயனுக்கு கண்டபாணி தெய்வத்துக்கு சுப்பிரமணியனுக்கு சுவாமிநாத மூர்த்திக்கு தகப்பன் சுவாமிக்கு குகனுக்கு முத்துக்குமரனுக்கு குமரகுருவுக்கு பரமகுருவுக்கு ஆறுமுகனுக்கு சரவணனுக்கு சிவசுப்பிரமணியனுக்கு விசாகனுக்கு பாலசுப்பிரமணியனுக்கு குமார சுவாமிக்கு பழனி பாலதண்டாயுதனுக்கு குழந்தை வேலப்பனுக்கு ஞான பண்டாரத்திற்கு வேலாயுத சுவாமிக்கு அரோகரா அரோகரா இதோ மூலஸ்தான விமானத்திலே திருக்குட வெந்நீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. அரோகரா அரோகரா அரகரோகரா 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 திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா
இப்படியாக தமிழில் மந்திரங்கள் முழங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு இந்த திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. இப்படி தமிழ்ல இந்த மந்திரங்கள் முழங்க தமிழ் கடவுளை வழிபடக்கூடியது எவ்வளவு சிறப்பம்சம் வாய்ந்ததாக இருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த காட்சியை காண வந்திருக்கிறாங்க. திரு பாரதிகர். முருகா, தேடி தேடி அலைந்தேன், உன் திருவடியை காட்டி நின்றாய், நாடி உன்னை சரணடைந்தேன், நின் நல்லொருளை தந்திடுவாய் என 10 லட்சம் பக்தர்களும் அந்த கடற்கரை மணலிலே ஓம் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சரவணா என்று அழைக்கக்கூடிய அற்புதமானது. ஏன்னா தமிழ் கடவுள் நம்முடைய முருகப்பெருமான், நம்முடைய 12 உயிரெழுத்தும் 12 தோள்களாக 18 மெய்யெழுத்தும் அவனுடைய கண்களாக, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆயுத எழுத்தாக விளங்கக்கூடிய ஜெயந்தி நகரில் வெற்றி திருமணாக விளங்கக்கூடிய நம்முடைய முருகப்பெருமான் இன்று நமக்கெல்லாம் வெற்றி மீது வெற்றியை தரக்கூடிய இந்த சந்தன பர்வதம் என்ற அந்த மலை, கடலும் மலையும் இணைந்த ஒரு பகுதியில் மிகச்சிறப்பாக 6132 அடி உயரத்திலிருந்து தாமிரபரணி ஆறானது உன்னக்காயலில் கலக்கக்கூடிய அந்த இடத்தில் அங்கு சந்தன குன்றுகளாக செந்தூரம் செந்து அப்படின்னு சொன்னாலே நம்ம சந்தனம் தான். அந்த சந்தன குன்றாக விளங்கக்கூடிய அந்த பகுதியில் முருகப்பெருமான் தன்னுடைய அறுபடையில் 2வது படைவீடை கொண்டவர். அருணகிரிநாதர் கூட திருச்சீரலைவாய் என்று சொல்வதற்கு செந்தில் பதி என்றே அற்புதமாக சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட இந்த செந்தில் நகரில் தமிழில் குடமுழுக்கு என்று நமக்கெல்லாம் நன்கு விளங்கக்கூடிய நம்முடைய பாலமுருகனுக்கு அற்புதமாக நடைபெற்றது. அதை காண கண்கொள்ளா காட்சி. ஒவ்வொரு 9 கலசங்களிலும் சிவாச்சாரியா பெருமக்கள் இருவர் இருந்து நமக்கு மிகச்சிறப்பாக இந்த மந்திர ஒலிகள் மூலமாக பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நின்றாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் முருகா முருகா என நாம் காண கண்கொள்ளா காட்சி. 20 ட்ரோன்களில் இங்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த அன்பென்னும் பிடியில் 12 கால பூஜையில் இருந்த அந்த தீர்த்தமானது நம்முடைய பக்த பெருமக்கள் பக்த வெள்ளத்திற்கெல்லாம் தெளிக்கப்படுகிறது என்றால் என்னே காண கண்கொள்ளா காட்சி. அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய முருகப்பெருமான் தேடி கண்டுகொண்டேன் என்ற வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் நமக்கு கந்தன் என்று சொன்னாலே கலங்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பான ஒன்றை பார்த்த சந்தோஷத்தில் மக்களெல்லாம் இங்கு சிறப்பாக அதை காணக்கூடிய கண்கொள்ளா காட்சியைத்தான் ஓம் சரவண பவா என்ற அந்த மகா மந்திரத்தை அங்கு நமச்சிவாயா என்று சொல்கிறோமே, அதுபோல ஓம் சரவண பவா அம் ஸ்வாக என்று நாம் அந்த செவ்வரளியை, அந்த சிவப்பிற்கு சொந்தக்காரராகிய நம்முடைய அந்த செவ்வரளியை எடுத்து போட்டோமானால், அர்ச்சனை செய்தோமானால் இகபர சௌபாக்கியம் அத்துணையும், நீலாரோக்கியம், நிறை செல்வம் அத்துணையும், மங்களம் நம்முடைய அத்துணை காலம் நம் கிட்டே வராத சிறப்பு அத்துணையும் தரக்கூடிய ஒன்று ஓம் சரவண பவா என்ற அந்த மந்திரம். அவர் உருவாயிருக்கிறாரா? திருச்செந்தூரில் செந்தில் பதியில் செந்தில் உருவாயிருக்கிறார், அருவாய் இருக்கிறார். உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எப்படி வர வேண்டும் என்று நடத்தால் நமக்கு குருவாக வியாழ பகவான் வழிபட்ட தலம். எனவே குருவாக வர வேண்டும். சுத்தி கடல் மத்தியில் தீவாக இருக்கிறார். எனவே குருவாக வந்து நம் தலையில் உள்ள தலையெழுத்து அத்துணையும் மாற்றக்கூடிய பெருமைக்குரிய தலம் நம்முடைய தலம். அப்பேற்பட்ட தலத்தில் 15 ஆண்டுகளுக்கு பின் நம்முடைய பகலிக்கூத்தர், நம்முடைய அருணகிரியார், நம்முடைய ஆதிசங்கரர் மற்றும் ஊமைக்கு அருள் புரிந்த உத்தமனாகிய நம்முடைய குமரகுருவர சாமிகள் வணங்கிய நம்முடைய தெய்வத்தை, தேவாதி தேவர்களெல்லாம் வணங்கிய அந்த அற்புதமான தெய்வத்தை, ஆதித்யன், அம்புலி, அங்கிங்கனாதபடி, குமேரன், அமிர்தகோன் அத்துணை பேரும் வணங்கிய நம்முடைய தெய்வத்தை இன்று நான் தேடி கண்டுகொண்டேன் என்று மிகச்சிறப்பாக இந்த தலத்தில் உள்ள பெருமை என்றால், சஷ்டியில் இருந்தால், சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், இல்லை செல்லாது, சஷ்டியில் இருந்தால் கருப்பையில் வரும் என்ற உதாரணத்துக்கு சொந்தக்காரராகிய நம்முடைய செந்தில்பதி முருகப்பெருமான்
அப்பேற்பட்ட முருகப்பெருமான் 6 நாட்கள் மிளகை மட்டும் உண்டு கொண்டு எனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று சிறப்பாக பெண்கள் இருக்கிறார்கள். மறுமுறை வரும்போது அற்புதமான அந்த தர்க்கிட்டவிலில் முருகப்பெருமானுடைய இறை அருள் பிரசாதமாக குழந்தையை முருகப்பெருமானுடைய காலடியில் போடக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் காண்கின்றோம். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் இங்கு அடியவர்களுக்கு 12 கரங்களால் தண்டை அணிந்த 2 கால்களை சிக்கன பிடித்தோமானால் 12 கரங்களால் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக, ஏன்னா வள்ளியினுடைய கணவர் வள்ளல். நான் சொன்னேன், அந்த சந்தன பர்வதம் சந்தனமலை பெருமாள் கோயில் இருக்கிறது, வள்ளி குகையில் இருக்கிறது. அப்பேற்பட்ட செந்தூரம் செந்தில் சந்தனம் மணக்கக்கூடிய பகுதியில் நாமெல்லாம் இருக்கிறோம். அந்த 12 கரங்களை போற்றி மகிழ்வோம். சஷ்டியில் இருந்தால் கருப்பையில் வரும் என்பதற்கு முதல் நம்முடைய தலைக்கடமையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி மகிழ்வோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.